வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் பிரெடேட்டர் அப்படிங்கிற அந்த ஏலியன் மனிதர்களை வேட்டையாடும் காரணத்துக்காக வேட்டையாடுது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் தான் ஹீரோவாக எல்லா படத்துலையும் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பிரெடேட்டர் தான் ஹீரோ. பிரெடேட்டர் எதனால் வேட்டையாடுது அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிரெடேட்டர் ஏலியன்ஸ்லேயே நிறைய டைப் இருக்காங்க. அதில் ஒரு டைப் தான் யோஜா அப்படிங்கிற ஒரு பிரெடேட்டர் குரூப். அந்த குரூப்பில் நம்ம ஹீரோவும் ஒருத்தர். இந்த யோஜா அப்படிங்கிற பிரெடேட்டர் டைப்பு இவங்களுடைய டைப்பை பொறுத்த வரைக்கும் எங்கள் இனத்தில் எல்லாருமே வீரனாக தான் இருக்கணும், கோழையாக யாரும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை யாராவது கோழையாக இருந்தால் அவங்கள நாங்களே கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குரூப்பில் குறிப்பிட்ட வயசு வந்ததும் அவங்களால வேட்டையாடவே முடியாத ஏதாவது ஒரு மிருகத்தையோ இல்லை எதையோ ஒன்று வேட்டையாடி அதோடைய தலையை எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த பிரெடேட்டருடைய குடும்பமே அந்த பிரெடேட்டரை கொண்டுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் அந்த குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு. ஆனால் அவர் இது வரைக்கும் எந்த மிருகத்தையோ இல்லை மனுஷனையோ யாரையுமே வேட்டையாடவே இல்லை. அவர் வேட்டையாடியே ஆகணும், இல்லைன்னா அவருடைய சொந்த குடும்பமே அவரை கொண்டுருவாங்க. இப்படி ஒரு உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற நம்ம ஹீரோ அவருடைய வேட்டையை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா, தான் ஒரு வீரன் அப்படின்னு அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய இனத்துக்கும் அவர் நிரூபித்தாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் ஒரு பிரெடேட்டர் ஏன் வேட்டையாடுது அப்படின்னு தெரியாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிரெடேட்டரை போட்டு பொழக்கணும் அப்படின்னு தோணும். நீங்கள் உங்கள் பக்கம் இருக்கிற கதையை மட்டும் தான் பார்க்குறீங்க, என் பக்கம் இருக்கிற கதையும் பாருங்கப்பா அப்படின்னு பிரெடேட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது, அட இவன் ரொம்ப நல்லவன் தான்பா, இவனுடைய சூழ்நிலை காரணமாக தான் இந்த மாதிரி இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்மளையே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்பவே சூப்பராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு பிரெடேட்டர் ஹீரோவா எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு பக்காவான ஹீரோ மெட்டீரியலாக சூப்பராக ஸ்டோரியை பில்ட் பண்ணி பிரெடேட்டர் ஹீரோ தான் அப்படின்னு இந்த படம் மூலியமாக காட்டியிருக்காங்க. படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் படத்தில் வர சென்டிமெண்ட் சீன் தான் ஹைலைட்டே. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டலாக பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தரமான படமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே ஒரு தரமான ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற படம் தமிழ் டப்போட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.